தமிழ்நாடு டுடே சம்பவம் 1. தமிழ்நாட்டில் நடந்த குரூப் 2, குரூப் 2A தேர்வு ரத்து செய்யப்படுது நிர்வாக கோளாறு காரணமாக. ஒரு அரசு தேர்வு நடக்குதுன்னா இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது முன்னாடியே பிளான் செய்யப்படும். அப்படி இருந்தும் இவ்வளோ குளறுபடி தேர்வே ரத்து செய்யப்படுது அப்படின்னா அதில் வேலை செஞ்சுட்டு இருந்த அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்வுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு படித்து ட்ராவல் பண்ணி வந்து பரீட்சை எழுதின அந்த மாணவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு யார் இழப்பீடு கொடுக்க போகிறாங்க? சம்பவம் 2. கோவையில் ஒரு பள்ளி மாணவி கஞ்சா எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த கஞ்சாவை விற்பனை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்தா பயமாக இருக்கு. நம்ம குழந்தைங்க எங்கே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நெஞ்சு பதபதிக்குது. இது எங்கேயும் நடக்கிற பிரச்சனை இல்லைங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு கஞ்சா இவ்வளோ ஈஸியாக கிடைக்குது. அந்த கஞ்சாவை போய் விற்க முடியுது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக இந்த போதைப் பொருள் புழக்கம் நம்ம ஊரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டுக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா ஒரு கூடையில் 100 தக்காளி இருக்குது அப்படின்னா அதில் 50 தக்காளி கெட்டு போயிருந்தா அது மீதி இருக்கிற நல்ல தக்காளிகளையும் சேர்த்து கெடுக்கும். இன்னைக்கு குழந்தைகளுக்கு இவ்வளவு ஈஸியாக போதைப் பொருட்கள் கிடைக்குது அப்படின்னா அது எதிர்கால சமூகத்தை கண்டிப்பாக பாழாக்கிடும். நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் எதிர்காலத்தில் நம்ம குழந்தைகள் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல மனநிலையோடு இருக்கணும்ல. அதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா என்ன பயன்? இவ்வளோ பெரிய நெட்வொர்க் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னா அரசாங்கத்துக்கு தெரியாமல் இது எப்படி நடக்க முடியும்? அரசாங்கம் நினைத்தால் இதை கண்டிப்பாக தடுக்க முடியும். ஆனால் ஏன் நினைக்கல? சம்பவம் 3. ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி சட்டவிரோதமா கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சேகரிக்க போன செய்தியாளர்கள் அப்புறம் சமூக ஆர்வலர்களை தாக்கினாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சம்பவத்துல தாக்கப்பட்ட செய்தியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மேல காவல்துறை வழக்கு போட்டிருக்கிறாங்க. தனியார் இடத்துல அத்துமீறி நுழைஞ்சிருக்கிறாங்க, எம்எல்ஏவை தாக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா சட்டம் யாருக்காக எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. சம்பவம் 4. ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில்ல நைட்டு 10 மணிக்கு மேல ஒரு டிஃபன் கடை செயல்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோந்து வந்த ஒரு காவலர் அந்த கடையை அடிச்சு உடைச்சு அந்த கடையை நடத்துறவர்கிட்ட இனிமே நீங்க தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அந்த வீடியோவை நம்ம பாக்குறோம். அதே ஈரோடு மாவட்டத்துல சட்டவிரோதமா மது விற்பனை நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொஞ்ச நாளைக்கு மேலதான் வெளிவந்தது. மதுவை எப்ப வேணா விற்கலாம், ஆனா டிஃபன் விற்க கூடாதா? ஒரு டிஃபன் கடையை நைட்டு 10 மணிக்கு மேல நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் ஏதாவது இருக்கா இல்லை? அந்த சம்பந்தப்பட்ட காவலரை ஆயுதப்படைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு கடையை அடிச்சு உடைச்சு நீ தொழிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டினதுக்காக அந்த காவலரை கைது பண்ணியிருக்கணும். ஆனா வெறும் டிரான்ஸ்ஃபர் தான். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை பேசுறீங்க. ஆனா தமிழ்நாட்டில் நிர்வாகமும் சட்டம் ஒழுங்கும் இந்த நிலைமையில தான் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணாம நீங்க எப்படி எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறீங்க?